குந்தவி தாயில்லா பெண். அவளுடைய அன்னையும் பாண்டிய ராஜகுமாரியும் நரசிம்மவர்மரின் பட்ட மகஷியுமான வானமாதேவி குந்தவி 7 வயது குழந்தையாய் இருந்த போதே ஸ்வர்க்கம் அடைந்தாள். இந்த துக்கத்தை அவள் அதிகமாக அறியாத வண்ணம் சில காலம் சிவகாமி அம்மை அவளை செல்லமாய் வளர்த்து வந்தாள். இந்த சிவகாமி பிரசித்தி பெற்ற ஆயன சிற்பியின் மகள். நரசிம்மவர்மரால் வாதாபியிலிருந்து சிறை மீட்டு வரப்பட்டவள். பட்ட மகஷியின் மரணத்துக்கு பிறகு நரசிம்மவர்மர் சிவகாமியை மனம் புரிந்து கொள்வாரென்று சில காலம் பேச்சாய் இருந்தது. ஆனால் அவ்விதம் நடக்கவில்லை. சில வருஷ காலத்துக்கெல்லாம் சிவகாமி தேவியும் சொர்க்கம் புகுந்து விட்டாள். பிறகு சக்கரவர்த்தியே குந்தவிக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து அவளை வளர்க்க வேண்டியதாயிற்று. அந்த புறத்தில் குந்தவிக்கு பாட்டிமார்கள் மகேந்திரவர்மருடைய பத்தினிகள் சிலர் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கும் குந்தவிக்கும் அவ்வளவாக மனப்பொருத்தம் ஏற்படவில்லை. குந்தவி தாயாரை குறித்து தெற்கத்தியாள் என்று அவர்கள் குறை கூறியதையும் சிவகாமி தேவியை பலவிதமான நிந்தை செய்ததையும் குந்தவி குழந்தை பருவத்தில் கேட்டிருந்தாள். இதனாலேயே பாட்டிமார்களிடத்தில் அவளுக்கு பற்றுதல் உண்டாகவில்லை. குந்தவியின் நடை உடை பாவனைகளும் அவள் எதர்ச்சியாக செய்த காரியங்களும் அந்த பாட்டிமார்களுக்கு பிடிக்கவில்லை. நரசிம்மவர்மர் இந்த பெண்ணுக்கு ரொம்பவும் இடங்கொடுத்து கெடுத்து வருகிறார் என்ற குறையும் அவர்களுக்கு உண்டு. இக்காரணங்களினால் குந்தவிக்கு தன் தந்தையிடம் உள்ள இயற்கையான பாசம் பன்மடங்கு வளர்ந்திருந்தது. அப்பாவுடன் இருக்கும்போதுதான் அவளுக்கு குதூகலம். அவருடன் வார்த்தையாடுவதில்தான் அவளுக்கு உற்சாகம். அவருடன் சண்டை பிடிப்பதில்தான் அவளுக்கு ஆனந்தம். அவர் தன்னை உடன் அழைத்து போகாமல் ராஜரீக காரியங்களுக்காக வெளியூர்களுக்கு போயிருந்தால் அவளுக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போலிருக்கும். சக்கரவர்த்திக்கோ என்றால் ஏன், அவருடைய பிராணனே குந்தவியாக உருக்கொண்டு வெளியில் நடமாடுகிறது என்று கருதும்படி இருந்தது. அவருடைய விசாலமான இருதயமானது ஓரானொரு காரணத்தினால் பல ஆண்டு காலம் வறண்டு பசையற்று பாலைவனமாய் இருந்தது. அப்படிப்பட்ட இருதயத்தில் குந்தவியின் காரணமாக மீண்டும் அன்பு தளிர்த்து ஆனந்தம் பொங்கத் தொடங்கியது. குந்தவியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நோக்கும் சமிக்ஞையும் சக்கரவர்த்திக்கு புலகாகிதம் உண்டாக்கின. தந்தையின் வரவை எதிர்நோக்கி குந்தவி தேவி அரண்மனை உப்பரிகையில் நிலா மாடத்தில்